ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் டிப் பார்ப்போம். அதாவது எல்லாருமே ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. மாஸ்டர்கேம் 2D, 3D எல்லாருமே பண்ணுவீங்க. ஒண்ணு இந்த ஏரியாவை மெஷர் பண்ணுவோம். ஏரியாவை மெஷர் பண்ணி நம்ம ஒரு டூல அசம்ப்ஷன் பண்ணி ஓட்டுவோம். அது வந்து எப்படியோ கீழே போனால் கொஞ்சம் ஸ்டாக் விடும் 3Dல எல்லாம் பார்த்தீங்கன்னா. 2Dன்னும்போது நம்ம டயமீட்டரை கன்சிடர் பண்ணியோ, ஏரியாவை கன்சிடர் பண்ணியோ டூல் செலெக்ஷன் பண்ணுவோம். நம்ம போடுவோம், ஒரு டூல் போடுவோம். இது நெறைய எடுக்கல. அப்ப இது இன்னும் கொஞ்சம் சின்ன டூல் போடலாம். இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் ஏரியா வந்து அத கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாரி நம்ம என்ன பண்ணுவோம், கன்சர்வேஷனுக்கு வந்து நம்ம சில டூல்ஸ் வந்து போடுவோம். இப்ப இந்த மாரி போடும்போது ஒரு டூல் போட்டு ஜெனரேட் பண்ணி அது எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்குதுன்னு பார்த்து, அதுக்கப்புறம் திருப்பி நீங்க இன்னொன்னு போடுவீங்க. சில இடங்கள்ல நீங்க ஒரு அசம்ப்ஷனா போடுவீங்க. அது நெறைய டைம் போயிடும். அப்போ ஒரு ப்ரோகிராம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டூல் மேக்ஸிமம் இந்த ப்ரொஃபைல்ல யூட்டிலைஸ் ஆகுமா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிட்டு போட்டா, நீங்க போடுறதுக்கு முன்னாடி நீங்க அத ஃபுல்லா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு புரோகிராமிங் டைம் சேவ் ஆகும். நீங்க ஒண்ணு போட்டு இதுக்குள்ள போகுமா? போகாதா? எவ்வளோ லோட் வைக்கும்? எவ்வளோ ஸ்டாக் வைக்கும்? எவ்வளோ அச்சீவபிள்? அதெல்லாம் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டூல் டிப்லயே வந்து டூல் பாத்ல அனலைஸ்ல மேல அ செக் டூல் ரீச் அப்படின்னு இருக்கும். செக் டூல் ரீச். இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டார்கெட்டட் ஏரியா. எந்த ஃபேஸு அப்படின்றது நீங்க என்ன பண்ணிக்கணும், குடுக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து இப்ப நீங்க மொத்தமாவே இந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு மாடல் செலக்ட் பண்ணி என்ன டூல் 25யா, 20யா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 25 புல் கட்டர் வச்சுக்கிறேன். 25 புல் கட்டர், கார்னர் ரேடியஸ் 0.8, ஓவரால் லென்த் 50, கட்டிங் லென்த் 10. கட்டிங் லென்த்ன்றது இன்சர்ட்டோட லென்த். அதுக்கு பிறகு அதாவது மேல ஹோல்டரோட டயாமீட்டர் எவ்வளோ? ER32, ER40க்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன டயாமீட்டர் போட்டிருக்கீங்களோ அத குடுத்துக்கோங்க. ஏன்னா டீப் போகும்போது எவ்வளோ அச்சீவ் ஆகும், எங்கேயா இடிக்குமா அதெல்லாம் நீங்க பார்த்துக்க முடியும். இதுல வந்து இந்த ப்ளூ கலரா இருக்கிறது வந்து அச்சீவபிள். ரெட் கலரா இருக்கிறது வந்து அன்அச்சீவபிள். அதாவது டூல்னால ரீச் ஆக முடியல. இது ஹோல்டர்னால உள்ள போ முடியல. இது வந்து சிலது அண்டர் கட்ஸ். நம்மளால மெஷினே பண்ண முடியாது. டைரக்ட்டா இந்த வியூல 3 பிளேன்ல அப்படின்னு வரும். நம்ம இத கால்குலேட் பண்றதுக்கு இந்த ப்ரிவ்யூ அப்படின்றது குடுங்க. கீழ கம்ப்யூட்டிங் டூல் ரீச் அப்படின்னு கமாண்ட் வரும். லோடிங் ஆகும். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்துரும். இந்த ப்ளூவா இருக்கிறதெல்லாம் ரீச்சபிள். இந்த எல்லோவா இருக்கிறதெல்லாம் அன்ரீச்சபிள். ஹோல்டர்னால அன்ரீச் பண்ண முடியல. அதே மாரி அன்ரீச்சபிள் டூல்னால. டூல் வந்து ஓரளவுக்கு தானே உள்ள போகும் நம்மளுக்கு. அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. உங்களால என்ன பண்ண முடியாது. உள்ள போ முடியாது அப்படின்னு வரும். பொதுவா இந்த ஹோல்டர்ல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இதுல ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இதுதான். ரீச்சபிள் வந்து இந்த கிரீன் இடம். அன்ரீச்சபிள் வந்து இந்த ஒரு ப்ளூ ஷேட்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு ரீச்சபிள் ஆகுற இடம். இந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீச்சபிள் ஆகாத இடம். ஸோ இந்த இந்த கட்டர் போட்டோம்னா இவ்வளோ தூரம் எடுக்காது. அப்போ ஒரு 2 ரஃபிங் போடுற மாரி கணக்கு தான் வருது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, 20 போட்டா எவ்வளோ அச்சீவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். 20 இன்சர்ட் கட்டர் மாத்தலாம். 20 போட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ நார்மலா நான் 20 என்ன பண்ணிக்குவேன், ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். 20 இன்சர்ட் கட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மூலியமா நீங்க ஒரு ஏரியாவும் போய் ஓட்டி பார்த்து வெரிஃபை பண்ணி, அதுக்கப்புறம் இவ்வளோ எடுக்குது, அவ்வளோ எடுக்குதுன்ற ஒரு அசம்ப்ஷனுக்கு வர வேண்டியதில்ல. இங்க பாருங்க கீழ இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் எடுக்க முடியாதனால, அது அன்ரீச்சபிளா, அண்டர் கட்ஸ் அப்படின்னு டிஃபைன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான இன்னொரு டிப்போட சந்திப்போம். தேங்க் யூ ப்ரோ.